ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அட்சய திருதையை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் தூவி விடுறதால பல ஜென்ம பாவங்கள் விலகும், பல புண்ணியங்கள் கிடைக்கும். அட்சய திருதைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளமான நாட்களாக மாறும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தூவி விட்டு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியைக்கான அந்த திருதியை திதி இருக்கு இல்லையா, அது ஏப்ரல் 19ஆம் தேதியும் இருக்குது, ஏப்ரல் 20ஆம் தேதியும் இருக்குது. அதனாலவோ என்னவோ தெரியல, நிறைய பேருக்கு 19ஆம் தேதி அட்சய திருதியை எடுத்துக்கணுமா இல்லை 20ஆம் தேதி திங்கட்கிழமை கணக்கில் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. எந்த ஒரு நாள் நட்சத்திரம் திதி விரதம் வந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 11 மணி 13 நிமிஷம் வரைக்கும் அந்த திருதியை திதி இருக்கிறதால திங்கக்கிழமை தான் நீங்கள் அட்சய திருதியை கணக்கில் எடுத்துக்கிட்டு தங்கம் வெள்ளி வாங்குறது, வீட்டில் மகாலட்சுமிக்கான பூஜைகள் பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திங்கக்கிழமையில் வந்திருக்கிறதால காலையில் 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம். காலையிலே அதிகாலை எழுந்து மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6:30 7:30 இந்த 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒருவேளை தங்கம் வெள்ளி வாங்கணும் கடைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க கடை திறந்திருக்காது. காலையில் 9:00 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டிங்கன்னா மதியம் 12:15 மணிக்கு மேலே வாங்கலாம். காலையில் 11:15ஓட இந்த அட்சய திருதியைக்கான அந்த திருதியை திதி முடிஞ்சிடுதே, மாலை நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நீங்கள் கண் விழிக்கிறது திருதியை தேதியில் கண் விழிக்கிறீங்க, நீங்கள் இரவு தூங்க போகிறது சதுர்த்தி விரதத்தில் தூங்க போகிறீங்க. அதனால் தாராளமாக சதுர்த்தியும் திருதியையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை நேரத்தில் கூட போயிட்டு நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கலாம். நிறைய பேர் ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முடிஞ்சு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வாங்கலாம், திருதிய தேதி ஆரம்பிச்சிடும். கூடுமான அளவுக்கு திங்கக்கிழமை காலையில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மகாலட்சுமி பூஜை சொல்லியிருந்தோம்ல, அது எப்படி பண்ணலான்னா, வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பை நைவேத்தியமாக படைக்கணும். வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போட்டு மகாலட்சுமியோட மந்திரங்களை படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்ல குறையாத பாத்திரம். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு இந்த அட்சய பாத்திரத்தை சூரிய பகவான் அட்சய திருதி அன்னைக்கு கொடுத்துருக்காராம். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி, அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 3ஆவதாக வரக்கூடிய திதி இருக்கு இல்லையா, அதை திருதியை திதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வளர்பிறை திருதியை திதி தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை. அந்த அட்சய பாத்திரத்தில் பாண்டவர்கள் சாப்பிடும்போது அல்ல குறையாமல் உணவு வந்துக்கிட்டே இருந்தது மாதிரி அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ தங்கம் வெள்ளி மாதிரியான சில பொருட்களையோ வாங்கும்போது அது இந்த வருடம் முழுக்க பெருகிக்கிட்டே இருக்கும். அப்படி வாங்கிறதுக்கான யோகத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான ஒரு முக்கியமான ஐதீகம். தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருள், ஒரு சிறிய குண்டூசி வாங்கினா கூட அது உங்களுக்கு வாழ்க்கை நன்மையை கொடுக்குதுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இது போக அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் கூட நமக்கு அடுத்த ஒரு 12 மாதங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் தான் இந்த அட்சய திருதியை வரும். சித்திரை மாதத்தில் இருந்து அடுத்த பங்குனி வரைக்கும் 12 மாதங்கள் இந்த பராபவ வருடத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கணும், இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகணும்னு இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு இல்லையா, நிலைவாசல் பரிகாரம், இது அட்சய திருதியை அன்னைக்கு பல மடங்கு பலனை ஏற்படுத்துமா. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 பொருள். ஒன்று பச்சரிசி. ஆனால் அந்த பச்சரிசியை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது. திருமணங்கள் சுபகாரியங்களுக்கு அட்சதை தயார் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? பச்சரிசி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து 2-3 சொட்டு தண்ணீர் விட்டு அட்சதை அரிசி தயார் செய்வாங்க. இது மங்களகரத்தோட மறு உருவம். மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு அட்சதை. யார் ஒருத்தவங்க வீட்டில் பூஜை அறையில் சின்ன தட்டில் அட்சதை அரிசி தினமும் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கிடுவாங்களாம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த அட்சதை அரிசியை நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு உங்கள் கையால் தயார் செய்யணும். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பச்சரிசி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் 2-3 சொட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா கலக்கும் போது இந்த அட்சதை அரிசி தயாராகிடும். இது மங்களகரம். அடுத்ததாக இனிப்பு. இனிப்புக்கு நீங்கள் டைமண்ட் கல்கண்டும் வச்சுக்கலாம், பெரிய கல்கண்டும் வச்சுக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை
கெட்டி வெல்லம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்த வேணாம். சரி, நிலைவாசல் பரிகாரம்னு சொல்கிறோம். எடுத்தோடனே இந்த பரிகாரத்தை நிலைவாசலில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதாவது 2 இலை எடுத்துக்கோங்க. ஒன்று செம்பருத்தி இலையில் 2 எண்ணிக்கை, வெற்றிலையில் 2 எண்ணிக்கை, எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இலையில் ஒரு இலையில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அட்சதை அரிசி, இன்னொரு இலையில் ஏதாவது ஒரு இனிப்பு, டைமண்ட் கல்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கெட்டி வெல்லமோ, இந்த இரண்டையும் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைக்கணும். வச்சுட்டு எங்கள் குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் அதிகமாக நடக்கணும், சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தால் அதெல்லாம் விலகி ஓடணும், என் மனைவிக்கோ என் மகளுக்கோ மகனுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க வாழ்க்கை சரியான முறை அமையலை, அதே மாதிரி என் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் தேடி வரணும்னு எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரி, அதை தாராளமாக இந்த 2 பொருட்களையும் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இது எப்போனா ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் பூஜை அறையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வெளிப்புறம் வைக்கணும். தினமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவீங்கள, விளக்கேற்றுவீங்கள, அந்த இடத்துல இந்த இலையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அட்சதை அரிசியையும் இன்னொரு இலையில் அந்த டைமண்ட் கல்கண்டையும் வச்சிடணும். முடிஞ்சா இந்த 2 அமைப்பு மேலே தேவைப்பட்டா ஒரு சில்லறை நாணயம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இரவு நீங்கள் தூங்க போயிடுங்க. அட்சய திருதியை இரவு முழுக்க இந்த 2 பொருளும் உங்கள் நிலைவாசலில் இருக்கும். அந்த அட்சதை அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அரிசிகளை சாப்பிட்றதுக்கு ஒரு சில எறும்புகளும், அதே மாதிரி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இனிப்பு இருக்குல்ல, டைமண்ட் கல்கண்டோ கட்டி வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ, அதை சாப்பிட்றதுக்கோ எறும்புகள் வரலாம், எறும்புகள் வரும். சாப்பிடும்போது அது புண்ணியத்தை ஏற்படுத்தும். அட்சய திருதியை மாதிரி நாட்களில் குறைஞ்சது ஒரு 10 எறும்பு சாப்பிட்டா கூட 10 ஜீவராசிகள் பசியாத்தின பலன் அட்சய திருதியை அன்னைக்கு கிடைக்குமா. முன்னாடியே சொல்லியிருக்கோம், அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதோட விளைவுகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது 10 மடங்காக மாறும். இப்போ நீங்கள் இந்த அட்சதை அரிசி தயார் செய்கிறதால வீட்டில் மங்களகரம் அதிகமாகுதுல்ல, அது மற்ற நாட்களை விட அட்சய திருதியை அன்னைக்கு பண்ணும்போது 10 மடங்கு மங்களகரமானதாக மாறும். அது மூலயமா அடிக்கடி வீட்டில் சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த அட்சதை அரிசியை தயார் செய்யறதுக்கு ஒரு நோக்கம். இனிப்பு அப்படிங்கிறது, அந்த ஒரு இனிப்பை அந்த எறும்புகள் சாப்பிடும்போது அது மூலயமா உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் விலகி புண்ணியங்கள் சேர்ந்து வச்சுக்கோங்க. அப்படி சேரக்கூடிய புண்ணியங்கள் 10 மடங்கு அதிகமாகும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் கழியறது 10 மடங்கு வேகமாக உங்களை விட்டு போயிடும். அதுதான் அட்சய திருதியை அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பரிகாரம். பார்க்கறது ரொம்ப எளிமையாக தெரியும். இந்த 2 பொருட்களையும் வச்சு தூங்க போயிடுங்க. இரவு முழுக்க அந்த அரிசியையும் அந்த இனிப்பும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து பக்கத்தில் ஏதாவது எறும்பு புத்து இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க. இல்லைனா காயப்படாத மாதிரி போட்டுக்கலாம். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அட்சய திருதியை அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு நிலைவாசல் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றப் போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. நிச்சயம் அட்சய திருதிக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக மாறும். இந்த பராபவ வருடத்தில் 12 மாதங்களும் சிறப்பாக அமைந்து அடுத்து அட்சய திருதிக்குள்ள உங்கள் வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் அடையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.